சேலம் மாவட்டத்தினுடைய பிரதான நகரான சேலம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டினுடைய நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இருக்கிறார். ரியாஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை அகற்றுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரியாக அகற்றுறாங்க, இது அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மக்களினுடைய நிலைமை என்ன, அவங்க என்னென்ன விஷயங்களை தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். சேலம் மாநகரத்துடைய மைய பகுதி இது. இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா சேலம் திருமணி முத்தாறு ஆற்றின் ஓர பகுதியில் காய்கறி வியாபாரிகள் பல ஆண்டுகளாக இங்கே வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் 150க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இங்கு சாலை ஓரத்தில் கடை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. காலை மாலை இரு வேளைகளிலும் இவர்கள் கடை நடத்தி இந்த பகுதியில் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகரத்துடைய மைய பகுதியாக இந்த பகுதி திகழ்த்தி வந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில் இந்த கடைகளுக்காக சுங்க கட்டணமாக நாள்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபாய் இங்க வியாபாரிகளிடம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இங்கு வியாபாரம் செய்யும் இந்த வியாபாரிகளிடம் இந்த வியாபாரிகளுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும், ஆனால் இங்கு வீணாகும் இந்த காய்கறிகள் முற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆற்றோரம் பகுதியிலே வீசப்படுவதால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே போல இந்த பகுதியில் கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பகுதியில் அருகில் உள்ள இப்பகுதி மக்களும் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் இந்த பகுதி பார்க்கலாம், இந்த மார்க்கெட் ஒற்றி உள்ள பகுதிகளில் இந்த ஆற்றோரம் பகுதியில் தான் இந்த காய்கறி கடுமையாக துர்நாற்றம் வீசுகிறது. குறிப்பா இந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு எழுந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு எழுந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில் சுத்தம் செய்தாலும் ஆனால் சில தினங்களிலே மீண்டும் இந்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் மீண்டும் துர்நாற்றம் வீசுது. சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாக தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இந்த பகுதியில் 150 கடைகள் இந்த பகுதியில் இருக்கு. காலை மாலை இரு வேளைகள் மட்டுமே அனுமதி இருந்தாலும் அவங்க தொடர்ந்து இந்த பகுதியில் கடைகள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த கடை இங்க இருக்கும் காய்கறி வியாபாரிகளிடம் கேட்கலாம், இந்த பகுதியில் எப்படி நிலவிட்டு இருக்கு, இந்த மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் கேட்கலாம். சார் வணக்கம் சார், இந்த பகுதியில் இந்த காய்கறி கழிவுகள் கொட்டப்படுறது என்ன மாதிரி பாதிப்பு சந்திக்கிறீங்க நீங்க? அதாவது வாங்க வர வியாபாரிகள் கூட துர்நாற்றம் அடிக்கிறதுனால வரமாட்டேங்கிறாங்க. வியாபாரம் கம்மியாகிக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இது. குப்பை ஆடுறதுனா மாதத்துக்கு ஒருக்கா ஆடுறாங்க. ஆனால் மாநகராட்சி வரி நாங்கள் மாதம் கட்டியிருக்கோம். எங்களுக்கு எந்த அடிப்படையான வசதியும் கிடையாது. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி ரொம்ப ஒரு அருவறுப்பாக இருக்கிறது. ஓரமான ஆட்டு உக்காந்துருக்கிறதுனால வாங்க வர வியாபாரிகளும் என்னங்கிறாங்க, நாற்று அடித்தா நிற்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை. பெண்களுக்கு எந்த ஒரு வியாபாரம் வாங்க வரவங்க கூட ஒரு நிழலாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நாங்கள் அதில் ரொம்ப சிரமப்படுறோம். குப்பையும் அள்ளுறதும் கிடையாது. மாதத்துக்கு ஒருக்கா வராங்க. ஏதோ போகும்போக்கு தனமாக எப்போ தேவைப்பட்டால் அள்ளுற மாதிரி வச்சு மாநகராட்சியோட நடவடிக்கை சரியில்லை. குறிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வியாபாரி, நீங்கள் இங்கே குப்பை கொட்டுறதால தான் துர்நாற்றம் வீசுது. குப்பை தொட்டி இருந்தால் நாங்கள் எதுக்கு எங்கள் குப்பை கொட்டுறோம்? குப்பை தொட்டின்னு ஒரு இடம் எங்களுக்கு இருக்கணும்ல. இப்போ மார்க்கெட்டுன்னு விட்டுருக்குறாங்க, நாளங்காடுன்னு டெண்டர் விட்டுருக்குறாங்க. நான் ஒரு குப்பை தொட்டி இருக்கணும், ஒரு குடி தண்ணீர் இருக்கணும், எதுவுமே இல்லை. அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? சேர்ற குப்பையை அவங்க அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் குப்பை அள்ளிட்டு போயிருப்போம். அவங்களாம் அள்ளிட்டாங்களா குப்பையை நாங்கள் இதுக்கு பின்னாடி கொட்டுறோம்? இவங்க எதுவுமே அடிப்படை அள்ளுறதுனால தான் நாங்கள் அங்கே கொட்டுறோம். எங்களுக்குன்னு குப்பை தொட்டி ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் குப்பை தொட்டிலே போட்டுருவோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் எவ்வளோ துர்நாற்றம் வீசுது, இதே பகுதியில் கடை வச்சிருக்கீங்க, எப்படி இவங்களாம் கடை நடத்த முடியுது? மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? மாநகராட்சியில் இருந்துட்டு இப்போ கடை வசதி அடி எதுவுமே இல்லை. இப்போ வியாபாரம் ரொம்ப பாதிக்குது. எதை இதுக்கு கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. யாரே சண்டை போட்டாலும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ 5 அடி கடைன்னா அதுக்கு கேட்டு காசு அதிகமாகறாங்க. இங்கே குப்பையெல்லாம் அள்ளுறதுக்கு வராங்களா? அவங்க அள்ளுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. மாநகராட்சி ரொம்ப அதிகாரமாக பேசுகிறாங்க. குப்பை தொட்டி வச்சுருந்தா நாங்களே குப்பையெல்லாம் வாரி கொட்டிடுவோம். தேவேந்திரன், அதாவது சேலம் மாநகரத்துடைய மையப்பகுதி. இந்த பகுதியில் அதாவது குப்பை தொட்டிகள் 2 குப்பை தொட்டிகள் வைத்திருந்தாலும் ஆனால் அந்த 150 வியாபாரிகள் இருக்கிறதால அவங்களுக்கு போதுமான அளவு இந்த குப்பை தொட்டிகள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக அதிகாரிகள் இந்த பகுதியில் இந்த வழியாக தான் மாநகராட்சிக்கு கடந்து போனாலும் இந்த அதாவது சேலம் மாநகரத்துடைய மையப்பகுதி இந்த பகுதியில் முற்றிலுமாக துர்நாற்றம் வீசுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பல்வேறு பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க இந்த காய்கறி கழிவுகள் கொட்டுறதால? இங்கே நீங்கள் ஆமாங்க, காய்கறி கொட்டுறோம், குப்பையெல்லாம் கொட்டுறதுக்கு நம்ம இடஞ்செல்லாம் இருக்குது. குப்பை தொட்டி இருந்தால் குப்பை தொட்டியில் கொட்டிக்குவோம். பன்னிலாம் ஒரே அசிங்கம் பண்ணுது. வியாபாரிங்க ஒரே நாற்று அடிக்குதுங்க, என்னால் வாங்க முடியலைங்க, ஒரே கவுளுங்க அப்படிங்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கணுங்க, நடவடிக்கை சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கந்து கட்டினா ஒரு காசு வாங்கினோமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போனோமா ஒரு பீன்ஸு 100 ரூபா 80 ரூபாங்கிறாங்க, கேட்டு 1500 நாங்கள் எப்படி விற்கிறது? வியாபாரிங்க ஏங்க நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறீங்க, கம்மியாக சொன்னால் தாங்க நாங்கள் வருவோம் அப்படிங்கிறாங்க.
இந்த பகுதியில் உங்களுக்கு வந்து குப்பை தொட்டி வச்சிருக்காங்க, ஆனால் குப்பை தொட்டியில் கொட்டாமல் எல்லாம் கீழே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தானே சுகாதார சீர்கேடு எடுக்கிறது. ஆமாங்க, குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா குப்பை தொட்டியில் எல்லா மக்களும் கொட்ட சொல்லி இது பண்ணலாம். கீழே கொட்டி கொட்டி ஒரே கவுல் அடிக்குதுங்க. யாரும் வரமாட்டேங்கிறாங்க வியாபாரத்துக்கு, கடை வீதி காய் வாங்கிறதுக்காக வரமாட்டேங்கிறாங்க. கவுல் அடிக்குதுன்னு அது நடவடிக்கை எடுக்கணுங்க மக்களுக்கு. குறிப்பாக தேவேந்திரன், அதாவது இந்த பகுதி திருமணி முத்தாறு இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே வந்து இந்த பகுதியில் காய்கறி கழிவு கொட்டுவதால் வந்து அந்த பகுதி முழுவதுமாக சுகாதார சீர்கேடாக. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பன்றி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் இந்த வியாபாரிகளும் பாதிக்கப்படுறாங்க. இந்த பகுதியில் காய்கறி வாங்குவதற்கு பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய அச்சத்தை சந்திச்சிருக்காங்க. அதே போல வியாபாரிகளும் அதிகாரிகளிடம் வந்து பல முறை சொல்லியும் வந்து இந்த திருமணி முத்தாறு பகுதியில் இருக்கிற இந்த குப்பைகளை வந்து அகற்றுவது வந்து மெட்டலம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த திருமணி முற்றாற்றில் ஆற்றில் இறங்கி அந்த குப்பைகளை அகற்றுவதால வந்து இங்க இருக்கிற மாநகராட்சி ஊழியர்கள் வந்து அலட்சியம் காட்டுறாங்க. இந்த குப்பைகளை அள்ளுவதற்காக மாநகராட்சி தரப்புல இருந்து நவீன இயந்திரங்களும் வந்து வாங்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த நவீன இயந்திரங்கள் அனைத்து மட்டும் பழுதடைந்து விட்டதால வந்து தற்போது இந்த மாநகராட்சியால இந்த ஆற்றின் உள்ளே இறங்கி இங்கு கொட்டப்படும் கழிவுகளை வந்து அகற்றுவதற்கு வந்து மெட்டனம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. தேவேந்திரன்.